எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷ தினத்தின் இரவு இது மாதிரி செய்து தலையணைக்குள் வைத்து காலையில் எரித்து விடுங்கள். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விலகிடும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனை காலை பிடிச்சவங்க யாரும் சோட போனதா சரித்திரமே கிடையாது. சிவனுக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லைன்னு இந்த இந்தியாவிலேயே பார்க்க போனீங்கன்னா முதல் கடவுள் சிவன் தான். அவர் இந்த பிரதோஷ தினத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும், நீங்கள் பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போக வேண்டும். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த அபிஷேகம், நந்தி தேவர் அபிஷேகத்தை பார்க்குறது நம்மளுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அந்த கோடி புண்ணியத்தில் நம்ம இந்த நந்தி தேவருக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு பாலோ இல்லை ஒரு பன்னீரோ இல்லை ஒரு அரிசி மாவோ உங்களால் முடிஞ்சது எல்லாமே வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய வசதியை பொறுத்தது. ஆனால் கடன் வாங்கி எதையும் செய்யும்னு சொல்லலை. ஆனால் சிவனை பார்க்க போகும் பொழுது நம்ம கையில் ஏதாவது ஒரு பொருளாவது அவர்கிட்ட நம்ம சமர்ப்பிக்கணும். அதில் முக்கியமான ஒரு பொருள் எதுவும் பார்த்திங்கன்னா வில்வ இலை. பிரதோஷனாலே காலையிலேருந்து விரதம் இருந்து சாயங்காலம் பிரதோஷ பூஜை முடித்த பிற்பாடு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கடுமையான விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பார் அவர். சிவன் அந்த மாதிரி ஒரு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு நந்தி தேவரை வணங்கினாலே நம்மளுக்கு அங்கேயே தான் சிவன் இருப்பார். அதனால் நந்தி தேவரை வணங்குங்க. பிரதோஷம் அப்படின்னாலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரதோஷத்துக்கு போனவங்களுக்கு எல்லாருக்குமே சொந்த வீடு நிச்சயமாக அமையுங்க. அதே மாதிரி எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன, நான் காலை வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியாக இருக்குதேன்னு சொல்கிற மாதிரி காலை வைக்கிற இடம்லாம் இருக்குதே, எனக்கு முன்னுக்கு வர்றதுக்கு எதனா ஒரு வழி சொல்ல, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், பணம் வச்சுருக்கிறேன், இல்லை பணம் கடன் கிடைக்க மாட்டேங்குது, லோன் போட்டிருக்கேன் அது தள்ளிக்கிட்டு போகுது, சொந்த வீட்டில் வாழறதுக்கு வழி இல்லையா, திருமணம் தள்ளி போகுது, திருமணம் முக்கியமாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது. அந்த தடங்களை நம்ம வீட்லேயே இதை செஞ்சு முறியடிச்சுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம் இது. நீங்கள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல முழு நம்பிக்கையோட. இப்போ இன்றைக்கி பிரதோஷம், நம்ம என்ன பண்ணுவோம், அசைவம் சாப்பிட மாட்டோம். இந்த பிரதோஷம் மட்டும்தான் செய்யணுமாம்மா, அடுத்த பிரதோஷத்துக்கு செய்யலாமா? தாராளமாக அடுத்த பிரதோஷத்துக்கும் செய்யலாம். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் நைட்டு பார்க்குறீங்க, இல்லை நாளைக்கு காலையில் கூட பார்க்குறோம் அப்படின்னும் போது அடுத்த பிரதோஷத்துக்கு இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விமோசனம், படிப்படியாக நீங்கள் முன்னேறதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு தரம் நீங்கள் செஞ்சால் கூட போதும், மாதத்தில் ஒரு தரம் ஒரு பிரதோஷத்துக்கு பண்ணால் கூட போதும். அதையே நீங்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இந்த தரம் நான் செஞ்சேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நான் அடுத்த தரம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அருமையான ஒரு விஷயம் இது. இதை என்ன பண்ணணுன்னா பூஜை அறையில் உக்காந்தும் செய்யலாம், இல்லைன்னா போய் படுக்கையில் உக்காந்துக்கிட்டும் இதை நம்ம செய்யலாம். ஆனால் நான்வெஜ்ஜு தான் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா, அது வேறு விஷயம். சில பேர் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டோமான்னு சாப்பிடுவாங்க. அது தயவு செய்து செய்யாது. விரதம் இருக்கிறீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் அசைவம் எடுத்துக்காதீங்க. விரதம் பிரதோஷத்துக்கு நான் இருக்க போகிறேன் அப்படின்னா அசைவம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி பாய்ப்படுக்க அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது. கட்டில் நான் துவைக்கணுமா, துணி துவைக்கணுமா, போர்வை துவைக்கணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய தடங்களை உடைத்தெறிகிறதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம். சிவ 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நல்லாவே லைஃப்பில் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு இப்போ எளிமையான ஒரு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விளக்கேற்றிடுறேன். நீங்கள் விளக்கேற்றினாலும் உங்கள் இஷ்டம், அது பூஜையில் உட்காந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் தலையணை கடையில் வச்சாலும் சரி, இல்லை நான் தலையணை இந்த பெட்டிலே உட்காந்துக்கிறேன். ஏன்னா நிறைய பிள்ளைங்க என் வீடியோ பார்க்குற பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு ரூம் எடுத்து தனியாக தங்கியிருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ண முடியும், அவங்க இதே மாதிரி கட்டில் உட்காந்தோ இல்லை தரையில் நான் படுக்கிறேமான்னா தரையில் உட்காந்தோ கண்டிப்பாக தலையணைன்னு ஒன்று கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம். அதில் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது இந்த சிவனுக்கான பதிவு இது. சரிங்களா? இப்போது பிரதோஷத்துக்கு போக முடியலம்மா, நான் இதை இரவு வீட்டில் செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க.
பிரதோஷத்துக்கு போக முடியல அப்படின்னா கூட செய்யுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில தான் அந்த தடைகளை உடைத்தெறிகிறதுக்கு நம்ம ஏற்பாடு அந்த நாளை நம்ம தேர்ந்தெடுப்போம். இப்போ ஒரு கட்டமான பேப்பர், சதுரமான ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் வெள்ளை பேப்பராக இருக்கட்டும், கிழிஞ்ச பேப்பரு நைந்த பேப்பர்லாம் வேண்டாம். A4 ஷீட் ஒன்று வாங்கினீங்கனாலே போதும். அதில் ஒரு ரவுண்டு போடணும். நல்லா அழகான ஒரு சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சர்க்கிள் போடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம நீங்கள் இவ்வளோ பெருசு கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன பேப்பராக கூட எடுத்துக்கலாம். நம்ம வலையில் வச்சு ரவுண்டு போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறேனுங்களா, புள்ளி எதுக்கு வைக்கிறேன்னா நடுவு மத்தியில் அந்த ரவுண்டு வரணுன்றதுக்காக, அந்த சர்க்கிள் வரணுன்றதுக்காக அந்த புள்ளியை வச்சேன். இப்போ எப்படி நான் அதை வரைகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் அதை சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு அவ்வளோவா வரைகிறதுக்கு எழுதுறதுக்கெலாம் கொஞ்சம் கையெழுத்து கொஞ்சம் நல்லா வராது. அதனால் இந்த மாதிரி தட்டு வச்சு நான் ரவுண்டு அந்த சர்க்கிள் போட்டுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. நல்லா அந்த சர்க்கிள் போடும் பொழுதே உங்களுடைய கவலை, உங்களுடைய பிரச்சனை, என்ன பிரச்சனை, யார் உங்களுக்கு தடையாக்குறாங்க சொல்லுங்கள் அவர்கிட்ட. சிவபெருமான்கிட்ட சொல்லுங்கள். அவர்கிட்ட ஒப்படைச்சவங்கள அவர் வதம் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. நம்மளுக்கு எதிரிகளே நம்ம பக்கம் வரவிட மாட்டார். அந்த மாதிரி நம்மளுக்கு காவல் இருப்பார். இரவு நேரத்தில் அவரை சொல்லிட்டு இறைவா என்னை பார்த்துக்கோ, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி பாருங்களேன். அப்புறம் அந்த சர்க்கிளை சமமாக ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வரைகிறேன். உங்களுக்கு அழகாக வரைய தெரியும்னா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு தான் வரைய தெரியும், கோடு கூட ஓரளவுக்கு தான் போட தெரிஞ்சுது. அது மேலே சூளம் மாதிரி ஒன்று போட்டுக்கணும். அந்த கோடு முடியுது இல்லைங்களா, முதல்ல நான் 2 கோடு போட்டிருக்கேன். அது மேலே நீங்கள் ஒரு சூளம் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் சிவபெருமான். அதனால் அர்த்தநாரீஸ்வரர் அவர். அதனால தான் நம்ம திருநங்கைகளை பார்த்தா நம்ம எப்பவுமே அவங்களுக்கு கையில் ஒரு ரூபாயாவது அவங்க கையில் கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா. அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க திருநங்கையாக இவங்க இருந்திருக்கிறாங்களே, இவங்களை பார்த்தாலே சிவபெருமானம் பார்த்த மாதிரியே. இப்போ வடநாட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த அர்த்தநாரீஸ்வரர் அவங்க அந்த திருநங்கைகளை அப்படி கும்பிடுவாங்க, அப்படி வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. இப்போது மேலே கட்டத்தில் சிவன் எழுதியிருக்கேன், பக்கத்தில் மசின்னு எழுதணும். மசி அப்படின்னாலே சிவா என்னுடைய தடைகளை மசி பண்ணு, மசித்து விடு அப்படின்றது அர்த்தமாகும். இப்போது கீழே மசி, அடுத்து சிவ. இதை 4 பக்கம் எழுதினா போதும். இதை நீங்கள் எத்தனை முறை உங்களால் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிங்க. சிவ மசி சிவ மசி சிவ வசி சிவ மசி மசி சிவ, சிவமசி மசி சிவன்னு எத்தனை தடவை உங்களால் உச்சரிக்க முடியுமோ அத்தனை தடவை உச்சரிங்க. அதுக்கப்புறம் இதை மடிச்சும் வைக்கலாம், இல்லைனா அப்படியே தலையணைக்குள்ளே வைக்கலாம், இல்லை தலையணைக்கு அடியில் வச்சுக்கின்னு நீங்கள் தூங்கிடுங்க. உங்களுக்கான பிரச்சனை இன்னையோட தீர்ந்துருச்சுன்னு நம்பிக்கை வச்சுக்கோங்க. எப்பவுமே நான் ஒன்று சொல்கிறேன், மனசார நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்கள் பிரச்சனை இன்னையோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி பிரதோஷ தினத்தண்டு மட்டும்தான் செய்யணுமாம்மா, மற்ற ஞாயிற்றுக்கிழமை செய்யலாமா, மற்ற ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம், தவறே கிடையாது. நீங்கள் இதை செஞ்சு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இரவு படுத்து உறங்கிடுறோமா, அதுக்கப்புறம் காலையில் எழுந்து இந்த பேப்பரை அக்னி தேவனுக்கு இரையாக்க வேண்டும். ஏன்னா நான் அது இன்னொரு முக்கிய விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கருப்பு கலர் பெண்ணு எழுதிக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக இப்போல்லாம் 10 ரூபாய் 5 ரூபாய்க்கெலாம் பெண்ணு கிடைக்குது. கருப்பு கலர் பெண்ணில் இந்த இதை எழுதும் பொழுது நம்மளுக்கு நல்லது நடக்கும். காலையில் எழுந்து இதை எரித்து அக்னி தேவனுக்கு இரையாக்கிட்டு இப்படி ஊதி விட்டுட்டு நீங்கள் போய் குளிச்சுருங்க. ஏன்னா நம்மளுடைய தடைகளை உடைத்தெறிந்து நம்மளை நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மனிதராக ஆக்கக்கூடியவர் சிவபெருமான். அவர் காலை பிடிச்சவங்களுக்கு அவர் கஷ்டப்பட விட்டதே கிடையாது. சோதனை கொடுப்பார், ஆனால் கண்டிப்பாக பன்மடங்கு நமக்கு பலன் தெரியும். இதை எரிச்சிட்டு காலையில் எழுந்து எரிச்சிட்டு தூவி விட்டுருங்க. வெளியில் தூவி விட்டுட்டு அப்படியே நீங்கள் குளிச்சுடுங்க. குளிக்கும் பொழுது தலை குளிக்க முடியலன்னா தண்ணி எடுத்து தலையில் 3 முறை தெளிச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். என் பிள்ளைங்களும் சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கிடைச்சி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வெற்றி நிச்சயம். இந்த பதிவை நான் இதோட நிறைவு செய்து அடுத்த பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.